Welcome to Polymech Tutor, Polytechnic second semester subject Engineering Physics 2 பார்க்க போறோம். Engineering Physics 2ல Unit 1ல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் Standard Temperature, Standard Pressure and Standard Volume. ஸோ இதோட வேல்யூஸ் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஷார்ட்டாக இதை வந்து STP அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படித்தர வெப்பநிலை, படித்தர அழுத்தம் மற்றும் படித்தர பருமன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அப்படின்னா படித்தர வெப்பநிலை, ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் அப்படின்னா படித்தர அழுத்தம் அண்ட் ஸ்டாண்டர்ட் வால்யூம் அப்படின்னா படித்தர பருமன். ஸோ இவைகளோட வேல்யூஸ் தான் நம்ம ஸ்டாண்டர்ட் வேல்யூஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர், ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் அண்ட் ஸ்டாண்டர்ட் வால்யூம் STP ஃபார் கேஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். நமக்கு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் வாயுவோட யூனிட் அப்படிங்கிறது, அதாவது கேஸோட யூனிட் அப்படிங்கிறது மோல். ஸோ 1 மோல் ஆஃப் கேஸ் அப்படிங்கிறதுக்கு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர், ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர், ஸ்டாண்டர்ட் வால்யூமோட வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது ஒரு மோல் வாயுவுக்கு படிதர வெப்பநிலை, படிதர அழுத்தம் மற்றும் படிதர பருமன். ஸோ இவைகளோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறத T அப்படிங்கிற லிட்டரில் டினோட் பண்ணுவோம். ஸோ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் படிதர வெப்பநிலை ஃபார் அ கேஸ் அப்படின்றது 1 டிகிரி சென்டிகிரேட். டிகிரி சென்டிகிரேட் அப்படிங்கிறது வெப்பநிலையை நம்ம வந்து சென்டிகிரேட் ஸ்கேலில் மெஷர் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்ம யூனிட்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 1 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு இந்த இடத்துல போட்டிருக்கிறத நம்ம எதில் கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா கெல்வின் ஸ்கேலுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ 1 டிகிரி சென்டிகிரேட் இஸ் ஈக்குவல் டு 273 கெல்வின். அதாவது ஒரு டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை அப்படிங்கிறது 273 கெல்வினுக்கு சமம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர். ஸோ ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறத P அப்படிங்கிற லெட்டர்லால டினோட் பண்றோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு H இன்டூ ரோ இன்டூ G விச் இஸ் ஈக்குவல் டு 0.76 மீட்டர் ஆஃப் மெர்க்குரி. ஸோ படிதர அழுத்தம் அப்படிங்கிறது P இஸ் ஈக்குவல் டு H இன்டூ ரோ இன்டூ G. இந்த H அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தட் இஸ் 0.76, அதாவது ஹைட் ஆஃப் த வாட்டர் காலம் அப்படின்னு சொல்றோம். அண்ட் ரோ அப்படிங்கிறது அடர்த்தி. எதோட அடர்த்தி அப்படின்னா பாதரசத்தோட அடர்த்தி, அதாவது டென்சிட்டி ஆஃப் த மெர்க்குரி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் G அப்படிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி தமிழ்ல புவி ஈர்ப்பு விசையின் முடுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க, ரைட்டா? ஸோ அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9.81 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ரிசல்ட் தான் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர், அதாவது படிதர அழுத்தம். இப்போ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் பாருங்க. H அப்படிங்கிறது 0.76 அண்ட் ரோ டென்சிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 13.6 into 10 power 3, அதாவது 13.6 into 10 அடுக்கு 3 and G யோட வேல்யூ 9.8, 9.81, சம்டைம்ஸ் 9.8 ஓட நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இதை கால்குலேட்டரில் நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ கால்குலேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ண 0.76 into 13.6 into 10 power 3, அதாவது 10 அடுக்கு 3 into 9.8. ஸோ ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுறேன். ஆன்சர் என்ன கிடைக்குதுன்றதை பாருங்க. அதாவது 101.29 into 10 power 3 அப்படின்னு சொல்லி இருக்கு. தட் இஸ் 101.29, அந்த 9 இருக்கிறதுனால 101.3 into 10 அடுக்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நம்ம வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 101.3 into 10 அடுக்கு 3. ஸோ இதோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இப்போ இதை வந்து இந்த 10 அடுக்கு 3 அப்படின்னு இருக்கிறத இந்த மாதிரியும் நம்ம எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 டிஜிட் முன்னாடி புள்ளி குத்துனீங்க அப்படின்னா அதை அந்த 10 பவரில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ 101.3ங்கிறத நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.013 இன்ட்டு 10 அடுக்கு 5 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிதர அழுத்தம், அதாவது ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் ஆஃப் கேஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஸ்டாண்டர்ட் வால்யூம், அதாவது படித்தர பருமன். ஸோ ஸ்டாண்டர்ட் வால்யூம் அப்படிங்கிறது V அப்படின்ற லெட்டரில் டினோட் பண்ணுறோம். ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 22.4 லிட்டர்ஸ், 22.4 லிட்டர்ஸ். வால்யூமை வந்து நம்ம எப்படி, நமக்கு எந்த யூனிட்ல நமக்கு வேணும் அப்படின்னா மீட்டர் கியூப்ல நம்ம சொல்லணும். பட் இந்த இடத்துல நம்ம லிட்டர்ஸ்ல சொல்லியிருக்கோம்.
ஸோ லிட்டர்லேருந்து நம்ம மீட்டர் கியூபுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லிட்டர்லேருந்து மீட்டர் கியூபுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா லிட்டர்ஸில் கொடுத்துருக்க வேல்யூவை டிவைடட் பை 1000, அதாவது 1000ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ கிடைச்சிரும். ஸோ பாருங்க, 22.4 டிவைடட் பை 1000. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 22.4 இன்டூ 10⁻³ ஸோ அந்த வேல்யூ எடுத்து நான் எழுதிக்க போகிறேன். ஸோ இதோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் கியூப். நமக்கு வால்யூம் மீட்டர் கியூப்ல தான் தேவை. ஸோ மீட்டர் கியூப்ல நமக்கு கிடைச்சிருச்சு. அதாவது படித்தர பருமன் அப்படிங்கிறது V is equal to 22.4 லிட்டர்ஸ். ஸோ இந்த லிட்டர்ஸ்ல இருக்கிறத நம்ம எதில் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மீட்டர் கியூப்ல கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மீட்டர் கியூப்ல 22.4 இன்டூ 10⁻, அதாவது 10⁻³ அப்படிங்கிறது தான் இதோட வேல்யூ. மீட்டர் கியூப்பை மறந்துடாதீங்க, யூனிட் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா PV is equal to RT, அதாவது கேஸ் ஈக்குவேஷன் PV is equal to RT அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதில் PVTயோட வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறது 1 டிகிரி சென்டிகிரேட், தட் இஸ் ஈக்குவல் டு 273 கெல்வின். ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறது P இஸ் ஈக்குவல் டு 1.013 இன்டூ 10⁵ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். அண்ட் ஸ்டாண்டர்ட் வால்யூம் படித்தர பருமன் அப்படிங்கிறது V இஸ் ஈக்குவல் டு 22.4 இன்டூ 10⁻³ மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். இப்போ இந்த வேல்யூ, இந்த 3 வேல்யூவையும் எதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா கேஸ் ஈக்குவேஷன், அதாவது வாயு சமன்பாட்டில் சப்ஸ்டியூட் பண்ணி அதில் இருக்கிற அன்னோன் வேல்யூ R அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். R அப்படிங்கிறது வாயு மாறிலி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த வாயு மாறிலியை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கேஸ் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். PV இஸ் ஈக்குவல் டு RT. இதில் R தான் நமக்கு தேவை, அதனால R ஒரு சைடு வச்சுட்டு T-யை நீங்கள் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா PV டிவைடட் பை T அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதில் PVT 3ஓட வேல்யூமே நமக்கு தெரியும், 3ஓட வேல்யூமே தெரியும். ஸோ இப்போ இந்த வேல்யூஸை நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா, சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம கால்குலேட்டரில் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 8.311 8.311 அப்படிங்கிறது கிடைக்கும். இது எப்போ இந்த வேல்யூ முழுமை அடையும்னா இந்த வேல்யூக்கு பக்கத்தில் அதோட யூனிட்டை நம்ம எழுதணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறதோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் பெர் கெல்வின் அப்படின்னு சொல்லலாம். இதை தான் நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த இடத்துல எழுதியிருக்கோம். இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா இதை ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் அப்படின்னும் படிக்கலாம், அல்லது ஜூல்ஸ் பெர் கெல்வின் அப்படின்னும் சொல்லலாம். இப்போ நம்ம இங்கே எழுதியிருக்கிறது ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் பெர் கிராம் மோல். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெர் கிராம் மோல் அப்படின்னு இருக்கிறத நம்ம எப்படி எழுதலாம், எப்படி கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா பெர் கேஜி மோலுக்கு கன்வெர்ட் பண்றோம். கிராமுக்கு இருக்கிறத கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்றோம். ஸோ அதுக்கு கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூ அப்படிங்கிறத 1000ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1000ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிராம்ல இருக்கிறது கிலோகிராம் மோல்ல நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 1000ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 8.311 இன்டூ 1000 போட்டீங்க அப்படின்னா 8311 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ இதோட யூனிட் ரொம்ப முக்கியம். ஸோ 8311 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் பெர் கேஜி மோல். இதுதான் R, வாயு சமன்பாட்டில் இருந்து வாயு மாறிலி ஆரோட வேல்யூ. இந்த வேல்யூ எப்போதுமே நமக்கு மைண்ட்ல வச்சிருக்கணும். இந்த வேல்யூஸ்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய தியரி போர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கக்கூடியது ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம்.